இந்த மரத்தடி ஜோசியர்களை விட மட்டமான ஜோதிடர்களாக மாறிட்டாங்க இந்த கருத்து கணிப்பு எடுக்கிற நிறுவனங்கள். ஆளாளுக்கு ஒன்று அடித்து விட்டுட்ருக்காங்க. இந்த லோக்போல் அப்படின்னு ஒரு அமைப்பு, அவங்க கருத்து கணிப்பு எடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க 23.9% விஜய்க்கு வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு. அப்புறம் இந்த போல் ட்ராக்கர் அப்படின்னு ஒரு நிறுவனம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 19.2 அப்படிங்கிறாங்க. அதற்கப்புறம் பேராவில் அப்படின்னு ஒரு அமைப்பு, அவங்க பார்த்திங்கன்னா 13% சொல்கிறாங்க. இப்போ இதில் எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரில. அவங்கவுங்க எடுக்கிற சர்வேயில் அவங்கவுங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு வருது. அதற்கப்புறம் பாருங்கள், நேற்று பாண்டே தினமலரோடு இணைந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாரு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது முடியும் போது தான் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவர் ஓவராலாக சொல்லும் பொழுது என்னென்னா, தாவேகா ஒரு 200 இடத்துல டெபாசிட் வாங்காது அப்படின்னு சொல்கிறாரு. தாவேகாவை சேர்ந்தவர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து இந்த கருத்து கணிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது இது வார வாரம் மக்களுடைய பார்வை மாறிக்கிட்டு இருக்கா, அல்லது இந்த கருத்து கணிப்பாளர்கள் அவங்களுக்கு தேவையானதை எடுத்து வார வாரம் மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்களாங்கிற சந்தேகங்கள் எல்லாம் வருது. ஆனால் போன தேர்தலை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் கருத்து கணிப்புகள் சொன்னாங்க. அதில் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருந்தது தந்தி டிவி மட்டும்தான். அதனால் இந்த முறை தந்தி டிவி என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்புகிறதா நான் இருக்கேன். ஒருவேளை அது பொய்யா இருக்குமோ நிஜமாக இருக்குமோன்னு நினைக்கிறவங்க, போன தேர்தலில் தந்தி டிவி என்ன கருத்து கணிப்பு வெளியிட்டுச்சு, அது எத்தனை சதவீதம் பொருந்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கிங்க. இப்போது ரங்கராஜ் பாண்டே சொல்வது மாதிரி ஒரு 200 தொகுதிகளில் விஜய் டெபாசிட் இழந்தார்னா, ஒருவேளை அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த தாவேகா வெர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை விஜய் தொடர்ந்து இங்கே கட்டமைக்க முயன்றார் அல்லவா, அது என்னவாகும், எப்படி கேலி பொருளாக மாறுங்கிற கேள்விகள்லாம் இங்கே இருக்குது. ஒருவேளை என்டிகே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு கூட மாறுமான்னு தெரியல. ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. என்னென்னா, இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இத்தனை பேர் வந்தாங்கங்கிற கணக்கில் வேண்டுமானால் விஜய் அடிபடலாம். ஆனால் இந்த வாக்கு சதவீதத்தை அவர் பெறுவதில் கொஞ்சம் கூட ரொம்ப இலக்காரமாக போயிட மாட்டாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதற்கு காரணம் என்னென்னா, இப்போ பல இடங்களில் நம்ம பல பேர் பேசுகிறதெல்லாம் கேட்குறோம். முக்கியமாக அந்த விஜய் போராடமெல்லாம் திரள்கிற அந்த கூட்டத்தையும் பார்க்குறோம். பல பேர் நேற்று திருச்சிக்கு போனது, அப்புறம் பாண்டிச்சேரிக்கு போனதெல்லாம் எடுத்து போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கூட்டமே ஒரு ஜாம்பிஸ் கூட்டமாக மாறிடுச்சு, இது ரொம்ப அநியாயமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படின்னு பல்வேறு வார்த்தைகளில் அந்த கும்பலையோ கூட்டத்தையோ திட்டிகிட்டு இருந்தால் கூட யதார்த்தங்கிறது அவ்வளோ பேரும் அவர் மீது வைத்திருக்கிற அன்புங்கிற ஒரு வரியில் முடிஞ்சிடுது. அப்போ இந்த அன்பையெல்லாம் இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அது யாராலும் யூகிக்க முடியாத ஒரு சதவீதமாக அது இருக்குங்கிற நம்பிக்கை மட்டும் நமக்கு இருக்குது. இதற்கிடையில் விஜய் நிறுத்திய வேட்பாளர்கள் எல்லாருமே சரியானவர்களாக இருக்காங்களாங்கிற சந்தேகம்லாம் நமக்கு வருது. தொடர்ந்து ஊடகத்தில் வர்ற செய்திகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சலாக கூட இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு தொகுதி, அந்த ஸ்ரீவைகுண்டம், அந்த தொகுதியைச் சேர்ந்த வேட்பாளர் ஒரு ஏதோ லாட்ரி சீட்டு விற்கிறவரான். ஒருவேளை ஆதவ அர்ஜுனா ரெக்கமெண்டேஷன் போல இருக்குது. அவர் உள்ள கேரளாவில் லாட்ரி சீட்டு விற்கிறவர், இங்கே தமிழ்நாட்டில் விற்கல. தமிழ்நாட்டில் விற்றா சட்டவிரோதம், கேரளாவில் விற்கிறவர். அவர் தேர்தல் ஆணையர்கிட்ட இது கொடுக்குறாரு, அந்த அதிகாரிக்கிட்ட மனு கொடுக்க வராரு. அதிகாரி தலையில் அடிச்சுக்காத குறை, இதெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொண்டு வாங்கப்பா, ஒன்றுமே இல்லாமல் கொண்டு கொடுத்தா இதை நான் எப்படி வாங்க முடியும், பேர் மட்டும் போட்டுருப்பார் போடுது, பாக்கி எதுவுமே போடலன்னா நான் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது, இந்த மாதிரி பாலிமர் டிவி பாலிமர் நியூஸ் எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு வேலை செய்கிறாங்கன்னு அந்த சம்மந்தப்பட்ட வேட்பாளருக்கு நெருக்கமானவர்கள் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே அந்த வீடியோவை இணைச்சிருக்காங்க, இந்த பாலிமரில் வந்த வீடியோவை. அதில் அந்த அதிகாரி பேசுகிறது தெளிவாக தெரியுது. இப்போ 3 மணி வரைக்கும் டைம் இருக்குது, போய் ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, ஃபில்லப் பண்ணாமல் கொடுத்தா நான் எப்படி வாங்க முடியும்னு அதுலேயே இருக்குது. அதை போட்டுட்டு இங்கே விளக்கம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பொய், அப்படிலாம் நடக்கலை, 3 நிமிஷத்துக்குள்ளே எப்படி இதை வாங்க முடியும்னு அவர் கேட்டதாக தான் உண்மை அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த காணொலியை இணைக்காமல் இருக்கணும், அதையும் இணைச்சிட்டு இப்படி ஒரு விளக்கத்தையும் கொடுத்தா கீழே கமெண்ட் போடுறவன் சும்மா இருப்பானா, அதிகமாக திட்டிகிட்டு இருக்கான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 234 வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கே விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனைன்னா, அப்போ இவங்களெல்லாம் வெற்றி பெற வைப்பதற்கு என்ன பண்ணுவார், எப்படி அது நடக்குங்கிறது
நமக்கு தெரில. இப்போ ஆக்சுவலாக எல்லா கட்சிகளிலும் வழக்கறிஞர் பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த பிரிவு என்ன பண்ணும்னா ஒரு தொகுதியிலையும் அந்த வேட்பாளரை வர வச்சு இதான்ப்பா ஃபில்லப் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து கூட்டு போவோம். அதுதான் வழக்கறிஞர் பிரிவினுடைய கடமையை. இந்த கட்சியிலையும் வழக்கறிஞர் பிரிவுலாம் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்களெல்லாம் முடுக்கி விடணும்ல. இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ விஜயினுடைய வேட்பாளர் படிவத்திலே 1-2 தகவல்களை விட்டுறாங்க. அவங்க திரும்ப போய் அதை பிரிச்சறிக்கையாக பண்ணுறாங்க. இப்போ மண்டேயோட நீங்கள் வேட்பாளர் மனுவே கொடுக்க முடியாது, அதோட முடியுது. அன்றைக்கி தான் கடைசி நாள். இதில் பெரம்பூரில் ஒரு சில விஷயங்களை சேர்த்தவர் அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கிழம்பி அதை சேர்க்க வேண்டியது இருக்குது. அன்றைக்கி இவங்க லாயர்ஸ் அங்கே போய் அதை சேர்ப்பாங்க போல இருக்குது. அப்போது ஒரு மனுவை கொடுப்பதிலே இவ்வளவு குழப்பத்தை நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா அப்போ எவ்வளவு மேலோட்டமாக அதை ஹேண்டில் பண்ணுறீங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்தந்த விதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது என்ன ஒரு கேலி பொருளாக மாறுது. ஏற்கனவே இந்த மொத்த தாவேக்காவையும் தற்குறி கூட்டம்னு இவங்க பயங்கரமாக பிரபகண்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. தற்குறின்னே சொல்லி பதிய வச்சுட்டாங்க அதை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணுங்கிறது ஏன் இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் போச்சுன்னு தெரில. பட் எல்லாத்தையும் தாண்டி இந்த கூட்டம் வருது பார்த்திங்களா, அது ஒவ்வொரு வாரமும் வேறொரு நிலையை இங்கே உருவாக்கிட்டு போயிடுது. இப்போ விஜய் வீட்டிலே உட்காந்துருக்காரு அப்படின்னா இவங்க பண்ணுற பிரபகண்டா ஒரு கட்டத்தில் போய் கரெக்டாக சேர்ந்துடும். திடீர்னு ஒரு வாரம் கழித்து வெளில வராரா, திமுன்னு மக்கள் பின்னாடி ஓடியாருது. ஐயோ என்னடா அது இப்படி வராங்களே, அப்போ ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற எண்ணத்தை அது கொடுக்குதே. அவர் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்குள்ளே இவங்க மறுபடியும் பிரபகண்டா பண்ணுறாங்க. இது ஒன்று வழங்காது, தேராது, உருப்படாது அப்படின்னு பல விஷயங்களை போட்டு போகிறாங்களா. அப்படியே அதுதான் கரெக்டு போல இருக்குன்னு நினைக்கும்போது மறுபடியும் வருவார் வெளியில். இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு தேர்தல் நேரம் வரைக்கும் போகும் போல இருக்குது. ஸோ சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்கும்போது நேற்று ரஜினி வெளியில் வராரு. ஏதோ ஒரு வேலையாக, சொந்த வேலையாக போகிறாரு. வழக்கமாக மீடியாக்கள் போய் முடக்கிட்டாங்க. அதில் அவர்கிட்ட நீங்கள் பிரச்சாரத்துக்கு போவீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது ஒன்று போவேன்னு சொல்லணும், இல்லைன்னா போக மாட்டேன்னு சொல்லணும். அது என்ன நோ கமெண்ட்ஸு? இது நோ கமெண்ட்ஸுங்கிறது சரியான பதில் இல்லைல்ல. நான் போக மாட்டேங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, போவேன்னாலும் முடிஞ்சு போச்சு. ஆனால் ரெண்டுமே சொல்லாமல் நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போகிறாரு. இது எதை குறிக்குதுன்னு நமக்கு புரியல. இதன் மூலம் நாம் என்ன பொருளை எடுத்துக்கொள்வதுன்னு நமக்கு புரியல. ஆனால் ஆதவர்ஜுனா தன்னை பற்றி தவறாக ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும்னு சொன்னவர் தான் ரஜினி. அப்போ அந்த காத்திருந்து பதில் சொல்ல வேண்டிய நேரமே இது தானே. இப்போ தானே நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லணும். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் போனீங்கன்னா பெரம்பூரில் இருக்கிற ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க? வழக்கமாக இப்போ ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு எதிராக தான் செயல்பட போகிறாங்கங்கிற ஒரு பிம்பம் இருந்தாலும் சில ஏரியாக்களில் நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் தான் வரலைங்க, ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறாரு, ஓட்டு போட்டு பார்ப்போமே அப்படின்னு ரஜினி ரசிகர்களே சில பேர் சொல்கிறாங்க. அப்போ இந்த சிலருங்கிறது பலராக மாறுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது? அப்போ நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அந்த கருத்தில் உறுதியாக இருந்து என்னுடைய ரசிகர்கள் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டாவது நீங்கள் போயிருந்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். அதையும் சொல்லாமல் அவர் போயிட்டார். ஸோ இப்படி தமிழ்நாடு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்குது. அந்த பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினது விஜய்ங்கிற ஒரு ஒற்றை மனிதன். அவர் வந்த பிறகு இந்த அரசியல் களமே ஒரு மாதிரி திண்டாடி நிற்கிது. என்னதான் சோசியல் மீடியாவில் அவர் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி என்னென்னவோ திட்டினாலும் அந்த கட்சிக்கே மொத்த கட்சிக்குமே அறிவு இல்லை, எல்லாம் தற்கொலை கூட்டம்னு சொல்லி பிரபகண்டா பண்ணாலும் அரசியலுங்கிறது இப்போ அவரை மையப்படுத்தியே நகர்வதாக இருக்குது. அவர் எவ்வளவு சதவீதம் வாக்குகளை கலைக்க போகிறாரோ அதை வச்சு தான் இங்கே தேர்தல் முடிவுகளே இருக்குங்கிற அளவுக்கெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் பிரபலமான ஜோதிடர் அவர் சொன்னதெல்லாம் நடக்குது. அந்த மும்பை ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தலில் விஜய் கிங்காக இருக்க மாட்டார், ஆனால் கிங் மேக்கராக இருப்பார், அவருடைய தயவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, ஒரு தனி மெஜாரிட்டியாக ரெண்டு கட்சியுமே வராது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஜோதிடத்தை இங்கே கொண்டு சொல்வதுங்கிறது சரியாக இருக்காது, அது நியாயமும் கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால, இந்த வளைகுடா போர் உட்பட பல விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை அந்த இடத்துல கூட விஜய் நிற்பாரோ, அவருக்கு கிடைக்கிற அந்த சொற்பமான சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட ஒரு முக்கியமான ரோல் வைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நமக்கு ஏற்படுது. அதை தேர்தல் முடிவு வரைக்கும் காத்திருப்போம்.